World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றது தான். 2025 சிம்மராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு கண்டகச்சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது அஷ்டமச்சனியாக மாறுறார். அதுவும் வந்து முதல் 7 டிகிரி வரைக்கும் தான் வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், மக நட்சத்திரம் 2ஆவது பாதம், மக நட்சத்திரம் 3ஆவது பாதம் 1 டிகிரி வரைக்கும் அவ்வளோதான் விஷயங்க. அது வரைக்கும் தான் வரும். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அவர் அஷ்டமச்சனியாக மாறும். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அடுத்த வருஷம் தான் அஷ்டமச்சனி. இந்த வருஷம் அஷ்டமச்சனி கிடையாது. ஸோ உடனே எனக்கு அஷ்டமச்சனி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வந்து என்னுடைய முதல் பதிவாக நான் சொல்லிடுறேன். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியில் இப்போ கேது வராரு. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களுக்கு ராசியில் கேது வர்றது மிகப்பெரிய ஒரு தவறு. நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, நிம்மதியை வந்து குலைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். தியானம் பண்ணுறவங்க, யோகா பண்ணுறவங்க, கடவுள் மார்க்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலம். ஜோதிடம், ஆன்மீகம் இது சார்ந்த விஷயங்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 11 குரு. ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறார். அப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, சிம்மராசிகளுக்கு அஷ்டமச்சனி ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். 100% சிம்மராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த வருஷத்துக்கு உண்டு. இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் அதிகமாக உண்டு. ஏன்னா அவருக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வந்துடுறார். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அழகாக இந்த ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஏப்ரல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த ராசிக்கு, இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியானது இருக்க போகுது. ஸோ பயப்படாமல் முதல்ல இருங்க. ரைட்டுங்களா? 2வது வந்து பார்த்திங்கன்னா கண்டகச்சனை தொடர்ந்து இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த மகம் 3க்கு மேலே 4ஆம் பாதம் பூரம் 1, 2, 3, 4 உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டகச்சனியாக தான் செயல்பட போகுது. அப்போ நம்ம ஏற்கனவே கண்டகச்சனினா 7ஆம் இடம்னு அர்த்தம். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எதாக இருந்தாலும் நிதானமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. ஓகேங்களா? மனைவி கூட இந்த காலங்களில் சந்தேகப்படக்கூடிய அமைப்பு, சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பு ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ரொம்ப பொறுமையாக விட்டு கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. யாரோ ஒருத்தர் அனுசரித்து இறங்கி போகணும். உடல்நிலை பாதிக்கும். தங்களுடைய துணைக்கு வந்து உடல்நிலை பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? சிறுநீரக பிரச்சனை, அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டுங்க. இவங்களுக்கு இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள், ஓகே, எது எடுத்தாலும் தடை, தாமதம், இடமாற்றங்கள், 3ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள், தகவல் தொடர்பு, செல்ஃபோன் பாதிக்கப்படுறது, ஓகேங்களா, ஒரு ஃபோன் இதாகிறது, டாக்குமெண்ட் இஷ்யூவில் வர்றது, ஓகேங்களா, ஒரு பேங்க்கில் போகும்போது ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடங்களில் அவங்களுக்கு ஏற்பட போகுங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொண்டு பழகிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சார் வீடு வாங்கலாமா சார்? தாராளமாக வீடு கட்டலாங்க, ஒன்றும் பாதிப்பில்லை. ஏன்னா 4, 8, 12 சனி பார்க்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் சிக்குவீங்க. ரைட்டுங்களா? அப்போ உங்கள்கிட்ட நம்மளுடைய பொருளாதாரத்தை நினச்சி நம்ம இதை தாங்க முடியுமா, நம்ம கட்ட முடியுமான்னு யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அளவான முதலீட்டில் நீங்கள் வந்து கட்டிக்கங்க. கண்டிப்பாக எந்த பாதிப்பு வரக்கூடாது. குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. குழந்தைகள் கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா தான் இருக்க போகுது. அதில் ஒன்றும் பாதிப்பு கிடையாதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் அதிகமாகக்கூடிய அமைப்பு, நோய் அதிகமாகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்ம உடலை பாதுகாத்துக்கணும். நல்லா வாக்கிங் போகணும். நல்ல மூச்சு பயிற்சியானது சிறப்பாக எடுத்துக்கணுங்க. இது நீங்கள் பண்ணிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனைவி தன்னுடைய துணை, தன்னுடைய கணவன் அல்லது மனைவிக்கிட்ட ரொம்ப அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். அந்யோன்யமாக இருக்கணும். பாசமாக நீங்கள் பழகணும். இதை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அடுத்து வந்து 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்தோன்னா அற்புதமான ஒரு அமைப்புங்க. நீங்கள் எது பண்ணாலும் சரி, ஒரு புண்ணிய காரியத்துக்கு போனீங்களா, நிறைய விரயம், ஒரு கோயிலுக்கு போனீங்களா, நல்ல மலர்கள் வாங்கி கொடுங்க, அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? சனின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு மனசார எடுத்து கொடுக்கறது தாங்க. அப்போ முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், அனாதை குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. நீதிமானாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. அதுக்கான பயமும் உங்களுக்கு தேவையில்லை. 8ல் சனி வராரு சார் அப்படின்னா ஆயுள் தீர்க்கம். ஓகேங்களா? திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது. ஓகேங்களா? மனைவியோட குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள்,
துணையோட குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைக்கான வரவர்களான வாய்ப்புகள் உண்டு. எப்பயுமே நம்மளோட உயிர் நண்பராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அதெல்லாம் வந்து திசாபுத்திகள் மட்டும் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணணும். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. செய்யக்கூடிய தொழிலை மட்டும் செய்யுங்க. புதிய தொழில்களை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வேண்டாம். வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பண்ணுறாங்க சார், பண்ணுங்கள். செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்தது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 11ஆம் இடம் உங்களுடைய ஆசைகள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய காலம் குரு அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாரு. ஓகேங்களா? உங்களுக்கு 7ல் ராகு வந்துட்டாருன்னா மனைவியுடைய அபிலாஷைகள் கொஞ்சம் கேளுங்க, அவங்களுக்கான ஒரு விஷயத்தை கொடுங்க. அப்போ கண்டிப்பாக அது நல்லது பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தா 12ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் எதுக்காகுது எப்படி ஆகுதுன்னே தெரியாது, கண்ணை மூடிட்டு ஆகும். ஓகேங்களா? அப்போ அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் தயாராகிக்குங்க. மருத்துவ செலவுகள் வராமறதுக்கு தான் இந்த விடைய செலவு ஆகுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டியது விஷயங்கள் என்னென்னா, தினசரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இவங்க பண்ண வேண்டியது நடக்கணும். இதுதான் முதல் விஷயம். நடக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா, நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் ஒரு 3 சொட்டு நம்மளுடைய தொப்புளுக்கு நைட்டு படுக்கும்போது விட்டுருங்க. அதே மாதிரி கால் பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்துக்கு நல்லா உங்களுடைய 8ஆம் இடத்துல வந்து உங்களுடைய 8ஆம் இடம் காலத்துக்கு அது 12ஆம் இடம் இருக்கிறதுனால கால் பாதத்துக்கு நல்லெண்ணெய் நல்லா தடை விடுங்க. தடை விட்டுட்டிங்கனாவே போதும். ஏன்னா இது 5ஆம் இடத்துல 5வது ராசி இல்லையா, அப்போ 5ஆம் ராசிக்கு தான் தடையாக போகுது. காதல் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை, காதல் தடை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து குழந்தைங்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் குழந்தை தாமதமாக பார்க்க போகுது. ஓகேங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, கோயிலுக்கு போக முடியாது. ஓகேங்களா? இது சார்ந்த விஷயங்கள் தான் தடையாக போகுது. 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடையாக போகுது. வேறு எந்த விதமான பாதிப்பும் அவர் கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் போட்டு குழப்பிக்காமல் இந்த வருஷம் சிம்மராசியை பொறுத்தவரையிலும் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகுன்ற நம்பிக்கையில் நீங்கள் பயணிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.